நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும்னா வந்து டொமைன்னா என்ன, ஹோஸ்டிங்னா என்ன, அதே என் வெப்சைட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. டொமைன்ன்றது ஒன்றுமே கிடையாது, நம்மளுடைய கம்பெனியோட நேம். உங்களோட வெப்சைட்டை நீங்கள் எப்படி கால் பண்ண போகிறீங்க அப்படி சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறீங்க, ஒரு வெப்சைட் வந்து பண்ணி கொடுங்க சொல்லிட்டு. நான் என்ன பண்ணுவேன்னா அந்த வெப்சைட்டை என்னோட சிஸ்டமில் பண்ணி உங்களுக்கு காமிப்பேன். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, அந்த நான் வீட்டுக்கு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் காமிக்கணும், ஸோ அதனால் வந்து உங்கள் சிஸ்டம் கொடுங்கன்னா நம்மளால் கொடுக்க முடியாது, கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட சிஸ்டமை நான் வந்து பப்ளிக்காக மாற்றி உங்களுக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் மாதிரி கொடுப்பேன். 8080 இல்லை ஒரு ஐபி 196.2.1 அந்த மாதிரி நான் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுப்பேன். அந்த ஐபி அட்ரஸ் கொண்டு போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அந்த வெப்சைட் வந்து பார்க்க முடியும். இப்போ என்ன ஆகும்னா, நான் வீட்டுக்கு போகும்போது என்னோட சிஸ்டம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன், கரெக்டாக? ஸோ அந்த டைமில் உங்களால் பார்க்க முடியாது. அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா 24/7 யாராச்சும் ஒருத்தவங்க அவங்க சிஸ்டம் ஆன்லேயே வச்சுருப்பாங்க, அவங்க பேர் தான் சர்வர். ஸோ அவங்கக்கிட்ட போய் நம்ம வெப்சைட்டை கொண்டு போய் அங்கே போட்டுருவோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அதே மாதிரி 196 அப்படி சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும், எப்போவுமே வந்து ஒர்க் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும்னா இந்த ஐபி அட்ரஸ் கொடுக்க முடியாது, கரெக்டாக? ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு டொமைன் நேம் வாங்குவீங்க. ICANN சொல்லிட்டு யூஎஸில் ஒரு கம்பெனி இருக்குது, அந்த இதில் தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம். இவங்க இப்போ இந்த கூகுள், இந்த ஹோஸ்டிங்கர், இந்த கோடாடி எல்லாமே தேர்ட் பார்ட்டி, இவங்க மூலிமா நம்ம அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒரு இப்போ எக்ஸாம்பிள் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு டொமைன் நேம் நம்ம வாங்குகிறோம், ஒரு பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷனோட. அந்த டொமைனோட இந்த ஐபி அட்ரஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணிவிடுவோம். கனெக்ட் பண்ணிவிட்டா யாராச்சும் அந்த டொமைன் சர்ச் பண்ணாங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணிவிடும். இதுதான் வந்து டொமைன் ஹோஸ்டிங். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா SSL சர்டிஃபிகேட் சொல்லிட்டு ஒன்று வருது, Cloudflareன்னு இன்னொன்று இருக்குது. SSL சர்டிஃபிகேட்னா என்னென்னா, நம்ம சைட்டை வந்து செக்யூரிட்டி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லாக் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதுதான். என்னென்னா டேட்டா வந்து என்கிரிப்ட் ஆகி போகும், சைட்லேருந்து டேட்டா போகும்போது டேட்டா வரும்போது என்கிரிப்ட் ஆகி வரும். ஸோ இதுதான் SSL உடைய மெயினான ஒரு டப். ஸோ இது மூணுமே சேர்ந்தது தான் வந்து ஒரு வெப்சைட். இதுக்குள்ளே இப்போ நம்ம இந்த சர்வருக்குள்ளே என்னென்னா நம்ம பண்ண வெப்சைட் நம்ம போட்டுட்டோம்னா எப்போவுமே வந்து வெப்சைட் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம எந்த சர்வர் யூஸ் பண்ணலாம், இப்போ கூகுள் யூஸ் பண்ணிக்கலாம், ஹோஸ்டிங்கர் யூஸ் பண்ணலாம், கோடாடி யூஸ் பண்ணலாம், ப்ளூ ஹோஸ்ட் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சர்வர்ஸ் வந்து இருக்காங்க. ஒருத்தர் ஒரு ப்ரைசிங் பிளான் கொடுப்பாங்க. ரெண்டாவது என்ன, ஒருத்தரோட லோடிங் டைம் அது எல்லாமே வந்து டிஃபர் ஆகும். நீங்கள் கொஞ்சம் பெஸ்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் AWS கூட போகலாம், ஆனால் காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். சீப்பாக போகணும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக போகணும்னா ஹோஸ்டிங் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். கோடாடியுமே இப்போ நல்லா ப்ரொஃபஷனலாக தான் இருக்குது, உங்களுக்கு கால் சப்போர்ட்ஸ் எல்லாமே கோடாடியில் நல்லா இருக்கும். ரெண்டாவது என்ன, நீங்கள் டொமைன் ஒரு கம்பெனியில் வாங்கிட்டு ஹோஸ்டிங் வந்து இன்னொரு கம்பெனியில் கூட வாங்கிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம பிரச்சனை கிடையாது.